ஆயக்கலைகள் 64 அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம். அன்பான ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் எந்த மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கொண்டு வரப்போகுது? உங்களுடைய தொழில், பணவரவு, திருமணம், குடும்ப வாழ்க்கை, காதல், படிப்பு, உடல் நலம் மற்றும் மனநிலை எப்படி இருக்கும்? கிரகங்களுடைய பார்வை மற்றும் இயக்கம் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது? உங்களுக்கு எதுவெல்லாம் சாதகமாக இருக்குது, இல்லை கவனமாக இருக்கணுமா அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான பதில்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு தேவையான நல்ல வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்குங்க. ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதத்தில் உள்ளவங்க ரிஷப ராசியில் இருக்கவங்களா கருதப்படுறாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் இயல்பாகவே இவங்களுக்கு இருக்கும். எந்த இடத்துலையுமே கோபப்பட்டு பேசிட மாட்டாங்க, அமைதியாக தான் செயல்படுவாங்க. மற்றவங்களுக்கு நம்பிக்கையும் ஆதரவும் கொடுப்பாங்க. அழகான விஷயங்களை எப்போவுமே விரும்புவாங்க. தங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக எல்லாத்தையுமே விட்டு கொடுப்பாங்க. அதே சமயம் அவங்க கிட்ட பிடிவாதமாகவும் நடந்துக்குவாங்க. ஆடம்பரமான விஷயங்களை ரொம்பவும் விரும்புவாங்க. மற்றவங்க பொறாமைப்படுற மாதிரி நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனையோ துன்பங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்தேன், இதுக்கு மேலே என்ன இருக்க போகுது அப்படின்னு எல்லாத்தையுமே சாதாரணமாக கடந்து போகக்கூடிய அனுபவசாலிகளாகவும் இருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ கனவுகளோடவும் எதிர்பார்ப்புகளோடவும் தான் இந்த 2026ஆம் ஆண்டு தொடங்கி இருக்கு. இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், சில துரோகங்கள், ஏமாற்றங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு படிப்பினை உங்களுக்கு கொடுத்திருக்கும். சில விஷயங்கள் எல்லாம் இது நாள் வரைக்கும் உங்களால் ஜீர்ணிக்க முடியல. அதனாலேயே நிறைய நேரங்களில் உங்களுடைய மனசு வெறுத்து போய் இதுக்கு மேலே இந்த வாழ்க்கையில் என்ன இருக்குது, ஏற்கனவே எல்லாத்தையும் இழந்துட்டு தான் இருக்கேன், எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், இருந்தாலும் சில கடமைகளுக்காக தான் நான் இன்னும் உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருப்பீங்க. இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு அமைஞ்சதுக்கு நான் வாழாமலேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட நெகட்டிவான எண்ணங்களை உங்கள் மனசில் வருங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கிறது ஒன்றும் நடக்கிறது ஒன்றுமா இருந்திருக்கும். நீங்கள் செய்ய ஒவ்வொரு நல்ல விஷயத்தை கெடுக்கிறதும், உங்க முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கும், உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவர்களுடைய சதிகளையும் சூழ்ச்சிகளையும் எல்லாம் தாண்டி இப்ப வரைக்கும் நீங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்க. அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் கடவுளுடைய பக்தியும் இதுவரைக்கும் நீங்க செஞ்ச நல்ல விஷயங்களும் தான் உங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நல்ல உறவுகளாகவும் நண்பர்களாகவும் இருந்தவங்களே உங்களுக்கு சில துரோகங்களை எல்லாம் செஞ்சு உங்க வாழ்க்கையை கெடுக்க அப்படின்னு நினைக்கும் போது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு தெரியாம எல்லாரையும் சந்தேகப்படுற மாதிரியான ஒரு சூழல் இருந்திருக்கும். உங்க வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்களுக்கு அப்புறம் தான் சில நபர்கள் எந்த அளவுக்கு பொறாமையோடவும் வன்மத்தோடவும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதே ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, உங்க அளவுக்கு எனக்கு சூதுவாது தெரியல, இந்த மாதிரி தெரிஞ்சே மனசாட்சிக்கு விரோதமா தப்பு செய்யறவங்களுக்கு அந்த கடவுள் நிச்சயமா தண்டனையை கொடுப்பாரு அப்படின்னு கடவுள் கிட்ட உங்களுடைய வேண்டுதலை எல்லாம் வச்சுக்கிட்டு அமைதியாக கடந்து போயிட்டு இருக்கீங்க. உங்க மனசுக்குள்ள எத்தனை ஆதங்கம் இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய சூழலை தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க. மற்றவங்க மாதிரி இல்லாம கஷ்டத்தையும் கண்ணீரையும் மறைச்சிட்டு வெளியே சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க.
இந்த வாழ்க்கை உங்களை எப்படி புரட்டி போட்டாலும் முடக்கி வச்சாலும் நீங்கள் எப்பவும் போல் சாதாரணமாகவே இருக்கிறதால உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இவங்களுக்கு என்னப்பா ஓஹோன்னு ஜாலியான வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மனசில் நிம்மதி இல்லாமல் வயிறார சாப்பிட முடியாமல் நிம்மதியாக தூங்க முடியாமல் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு பிரச்சனை அப்பப்போ வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதையே எல்லா இடத்துலையும் நீங்கள் கடந்து வந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இந்த மாதிரி நீங்கள்லாம் ஏதோ தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. நீங்கள் 1000 நல்ல விஷயம் செஞ்சாலும் அதையெல்லாம் பாராட்டி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. அதுவே உங்களுக்கு தெரியாமல் ஒரு தப்பு நடந்துட்டாலோ உங்களுக்கு சம்மந்தமான ஒருவர் தப்பு செஞ்சுட்டாலோ அதை இந்த உலகத்தில் யாருமே செய்யாத தப்பு மாதிரி குத்தி காட்டிக்கிட்டே இருப்பீங்க. அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத விட நீ முன்னேறிடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்பவே கவனமாக இருப்பாங்க. நண்பர்களாக இருந்தாலும் சரி சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரி அவங்க தேவைக்குனா மட்டும் உங்ககிட்ட வந்து பழகுவாங்க. அந்த தேவை முடிஞ்சுது அப்படின்னா உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. இப்படி மற்றவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய உங்களுக்கு ஏதாவது ஒரு அவசரம் ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா போய் நின்னா உங்களுடைய சூழலை புரிஞ்சுக்காம அவங்க 1000 கேள்விகளை கேட்டு அதுக்கப்புறமா சின்னதா ஒரு உதவி செய்வாங்க. இதையெல்லாம் நினைக்கும் போது நீங்க எப்படி அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாந்துருக்கீங்க அப்படிங்கிறது இப்பதான் புரிஞ்சுப்பீங்க. இந்த வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க உங்களுடைய மனசாட்சிக்கு தெரிஞ்சு நீங்க யாருக்கும் எந்த கெடுதலையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்ததில்லை. ஆனாலும் உங்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி கஷ்டங்கள் வருது பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லவங்களாக தான் இருக்கீங்க, நல்ல விஷயங்களை தான் செய்கிறீங்க. ஆனாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த மாதிரி நினைக்கிறதில்ல. நீங்கள் என்னதான் பிரச்சனைகளை எல்லாம் தவிர்த்துட்டு வந்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தேடி வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே மறந்துடுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் கிடைக்க போகுது, எந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஓகேங்களா. சனியுடைய வக்ர நிவர்த்தியும் குருவுடைய பயிற்சியும் சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி ராகுகேது பயிற்சின்னு கிட்டத்தட்ட 5 பயிற்சி பலன்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டில் முழுமையான பலன்களை கொடுக்க போகிறாங்க. அதனால் இந்த காலகட்டங்களில் எதையெல்லாம் நீங்கள் இழந்துட்டோம் எதையெல்லாம் நீங்கள் மீட்டெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. சுக்கிர பயிற்சி மூலமாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. பெற்றோர்களுடைய உடல் நலத்தில் கவனம் தேவை. இதுவரைக்கும் உங்களுடைய பணம் ஹாஸ்பிட்டல் செலவுகளுக்கோ கடனுக்கு வட்டி கட்டுறது வண்டிகள் பழுதாகி அதுக்காக செலவு செய்கிறது மற்றவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு அந்த பணம் திரும்ப வராமல் கஷ்டப்படுறது இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே நடந்திருக்கும். இதற்கு பிறகு நீங்கள் பணத்தை சுப செலவுகளுக்காக செய்யணும். நல்ல விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்யும் போது உங்களுடைய கடன் சுமை பாதிக்கு மேலாக குறையும். தாய் வழியாக ஆதரவு கிடைக்கும். தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு திருப்தியை தரும். சுப செய்திகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். பூமி வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வீடு கட்டு ஆரம்பித்தா அந்த தேவைகள் அந்த வேலைகள் பாதியில் நிற்குது அப்படின்னா அந்த வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக முடியும். உடன் பிறப்புகளின் திருமண முயற்சிகள் கைகூடும். தீய வாகனங்கள் அப்படிலாம் நீங்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க அப்படின்னா ஸ்பீட் அதிகமாக போகிறது இந்த மாதிரி வாகனங்கள்லாம் வாங்கக்கூடாதுங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தொழிலில் எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபம் கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்தோடு எல்லா வேலையுமே செய்வீங்க. அரசு வேலைகள் இருக்கவங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். உங்களை விட்டு விலகிச் சென்ற சொந்தங்கள் எல்லாமே திரும்ப வந்து சேருவாங்க. சகோதர ஒற்றுமை பலப்படும். நிழல் கிரகங்களான ராகுகேது பயிற்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறக்க முடியாத சில சம்பவங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இந்த காலத்துல குடும்பத்திலையும் தொழிலையும் நீங்க கூடுதலான கவனத்தை செலுத்தணும். உங்களுடைய கடின உழைப்பால லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பீங்க. அது எல்லாம் உங்களுக்கு கையில் கிடைக்கிற நேரத்தில் சில தடைகள் வந்து சேரும். அதன் மூலமாக பண தடைகள் உங்களுக்கு வரும். அதன் மூலமாக உங்களுக்கு பணம் வருவது சில தாமதங்களை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் போட்டிகள் எல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். குடும்ப உறவுகளில் நீண்ட காலமாக இருந்த திருமண தடைகள் எல்லாமே நீங்கும். கல்யாண பேச்சு கைகூடும். சின்ன வயசுலேயே கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா விவாகரத்து பெறதுக்கு அப்புறம் உங்களுக்கு
அவங்களுக்கு இரண்டாவது திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. உறவினர்களோடு இருந்த மன கசப்புகள் எல்லாமே மாறும். ஆரோக்கியத்தில் உங்களுக்கு கவனம் அதிகரிக்கும். அரசு வழிகளில் சில சிக்கல்கள் உருவாகும். தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் அதிகமாக தேவைப்படும். இந்த காலகட்டத்தில் ஆரம்பத்தில் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவங்களே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டு எதிரிகளாக மாறக்கூடிய சூழலும் இருக்குது. இப்படி இன்பமும் துன்பமும் கலந்து வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய அம்பிகையை நீங்கள் வழிபாடு செய்யலாம். செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை அம்மனை வழிபாடு செஞ்சால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி கிடைக்கும். குடும்ப தலைவிகளுக்கு குடும்ப உறுப்பினர்களாலேயே சில தவறான புரிதல் மற்றும் அளவுக்கு அதிகமான சிந்தனையால் மன அழுத்தம் அதிகமாகி உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். உடல் பருமன் அதிகமாக கூடிய சூழல் இருக்குது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுவதை தவிர்க்கணும். இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஆன்மீக வழிபாடு அவசியம். தியானம் செய்கிறது, யோகா பண்ணுறது, தன்னுடைய உடல் நலம் எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத சுயமாக புரிஞ்சுக்கிறதன் மூலமாக இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் நீங்கள் தவிர்த்தலாங்க. நீங்கள் கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணை மேலே அதிகமாக அன்பு காட்டுங்க. அவங்க எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்த சொல்லி பாராட்டுங்க. சில நேரத்தில் உங்களுக்காகவே அவங்க மெனக்கெட்டு ஏதாவது ஒரு விஷயத்த செய்வாங்க. அந்த விஷயத்தை நீங்கள் பாராட்டும் பொழுது அன்பு அதிகரிக்கும். அன்பு அதிகரிச்சதுன்னா சின்ன சின்ன குறைகள் கூட உங்கள் 2 பேருக்குமே தெரியாது. குழந்தைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நேரத்தை செலவிடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் நீண்ட நாளுக்கு தொடர்ந்து வரும். தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி, பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி, எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காம ஒரு மந்தமான சூழல் இருந்திருக்கும். இதற்கு பிறகு நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. உண்மையான வேலையாட்கள் கிடைப்பாங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல லாபம் கிடைக்கும். புதிய கிளைகளை எல்லாமே தொடங்குவீங்க. வங்கிகளிடமிருந்து உங்களுக்கு நிதி உதவி கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வாடகை இடத்துல இருக்கவங்க புதிய இடங்களை வாங்குவீங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்கிறவங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். செய்யாத தவறுகளுக்கு பழி ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். தெரிஞ்ச சிலர் அவங்களுடைய உழைப்பை திருடுவாங்க. உங்களுடைய திறமைகளுக்கும் உண்மையான உழைப்புக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. இதனாலேயே இந்த வேலையை தொடரலாமா இல்லை வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்னு 2 விதமான மனநிலை இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி குழப்பமான சூழல் அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்காமல் நிதானமாக யோசித்து முடிவுகளை எடுக்கும்போது அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அரசு வேலைகள் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு உங்களுடைய விடாமுயற்சி மற்றும் கவனச்சிதறல் இல்லாமல் தொடர்ச்சியாக பயிற்சி செய்யும் பொழுது இந்த 2026ஆம் ஆண்டில் நிச்சயமாக அரசு வேலை கிடைக்க போகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியாக இருக்கும்போது சாதாரணமாக தான் இருப்பீங்க. உங்களுடைய சிந்தனை எல்லாமே நல்ல விதமாக தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய சேர்க்கை மற்றும் தவறான நண்பர்களுடைய சேர்க்கை வந்துச்சுன்னா தேவையில்லாத போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறதுக்கும், கஷ்டப்பட்டு உழைச்சி சமாளித்த பணத்தை தவறான இடங்களில் முதலீடு செய்கிறதுக்கும் ஏமாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்க. அதனால் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்களுக்கு கூடுதலான கவனம் ரொம்பவே முக்கியம். புதிய தொழில் மற்றும் முதலீடுகள் செய்யும் பொழுது அது நல்லதா கெட்டதா அப்படின்னு எல்லா இடத்துலையுமே ஆராய்ஞ்சு பார்த்து முடிவெடுப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். என்னதான் உங்களை வீழ்த்தணும், உங்களை தோற்கடிக்கணும், உங்களை கெடுக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சிகளை எல்லாம் தோற்கடிப்பீங்க. அவங்க நீங்கள் ஜெயிச்சு வருவீங்க. போலியான உறவுகள் மற்றும் விரும்பத்தகாத நபர்கள் உங்களை விட்டு விலகி போவாங்க. புதிய நண்பர்களுடைய சேர்க்கை உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். இந்த மாதிரி புதுவிதமான மாற்றங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.